ஹாய் ஆல், பேக் டு பெங்களூர். 1 மந்த் கழிச்சு வீட்டுக்கு வந்தது ஹாப்பியா இருந்தது. ஆனா கிச்சனுக்கு போய் பார்த்தா இப்ப நம்மளால ஒண்ணும் முடியாதுன்னு அப்படியே போய் படுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பாப்பா எழறதுக்குள்ள கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்க நான் இல்லாத சமயத்துல விவேக் அண்ட் பிரதர் இல்ல மட்டும் தான் இருப்பாங்க. எப்பவாவது தான் குக் பண்ணுவாங்க. அதோட எங்க பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ நடக்குது. சோ வாஷ் பண்ண வெசல்ஸும் டஸ்ட் படிஞ்சு கிச்சனே ஒரு வழியா இருந்தது. பாப்பாக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இன்னைக்கு கிச்சனுக்கு லீவு, ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வேணா ஸ்ட்ரைட்டா லஞ்ச் சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. கவுண்டர் டாப், ஸ்டவ், மிக்ஸி, வெசல்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்கே 12 மணி ஆயிடுச்சு. சரி, என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா எந்த பிரியாணின்னு சூஸ் பண்ண முடியல. சோ ஆம்பூர் பிரியாணி, முஸ்கட்டே பிரியாணி, ஹைதராபாத்தி பிரியாணின்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிருக்கேன். இன்னும் 15 மினிட்ஸ்ல வந்துடும் சொன்னாங்க. இங்க ஒருத்தி காலையில இருந்து அவை சண்முகி மாதிரி ஓடிட்டு இருக்கேன். இவங்க என்னடானா பிரியாணில சாபுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு மேல பொறுக்க முடியாது, ஏதோ ஒண்ணு கொடுங்கன்னு சாப்பிட்டுட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு வார்னிங்கும் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும்.